எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் மோமோஸ் தான் செய்ய போறேன். அதுக்கு நான் இப்படி ஒரு கை, 2 கை, 3 கை, 4 கை எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய், இத பால் விட்டு குழைப்போம். ஓகே, இப்ப குழைச்சாச்சுது. இதை நான் ஒரு அரை மணி நேரம் காயாமல் மூடி வைக்க போறேன். வாங்கோ இதுக்கு உள்ளுடன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் 3 உருளைக்கிழங்கு ஒரு அளவானது அவிச்சு சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் வெங்காயம், மிளகாய், இஞ்சியும் உள்ளியையும் சின்ன சின்ன வெட்டி போட்டிருக்கிறேன். அதோட சேர்த்து இந்த நறுவலான செத்தத்தூளும் கொஞ்சம் போடுறேன். அதோட சேர்த்து மீண்டினும் போடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோம். போட்டுட்டு வடிவா குழச்சி போட்டு கடைசியா கொஞ்சம் சோயா சாஸ் விடுவோம். விட்டு எல்லாத்தையும் சேர்த்து குழைப்போம். இதுக்கு நீங்க உப்பை பார்த்து போடுங்க. உருளைக்கிழங்கு அவியக்கே கொஞ்சம் உப்பு போட்டது, அப்போ பார்த்துதான் போடணும். ஓகே, உள்ளுடன் ரெடி ஆயிடுது. இனி வாங்கோ மாவுக்குள்ள வைப்போம். இப்ப வாங்கோ அரை மணி நேரம் ஆச்சுது. இத சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு எடுப்போம். முதல் இப்படியோ ஒரு அளவான உருண்டையா எடுப்போம். இப்படி எல்லா உருண்டையும் பிடிச்சு போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சுது. இப்ப நாங்கள் இந்த உருட்டுக்கட்டையால உருட்டி எடுப்போம். ஓகே, உருட்டியாச்சுது. இப்ப இதுக்கு கறியை வச்சுட்டு உள்ளுக்க கறியை வச்சுட்டு இப்படி நீங்க உங்களுக்கு என்னென்ன டிசைன் விருப்பமோ அப்படி செய்ய வேண்டியதான். இப்படி ஒரு டிசைன். ஓகே, இப்படி எல்லாத்தையும் செய்து போட்டு நான் காட்டுறேன். ஓகே, எல்லாம் பிடிச்சாச்சு. ஒரு வடிவத்துல கிடக்குது. எல்லாம் பிடிச்சாச்சு. இப்ப வாங்கோ அவிப்போம். ஓகே, இப்ப தண்ணி கொதிச்செடுத்து இந்த ஸ்டீமரை வச்சுட்டு இதை இப்படி வச்சு அவிப்போம். இது அவியட்டும். இப்ப இதை மூடி விடுவோம், அவியட்டும். ஓகே, இப்ப வாங்கோ அவிஞ்சிட்டு பாப்போம். இப்ப இது தொட்டு பார்த்தா தெரியும். இது இப்ப அவிஞ்செடுத்து இதை இப்ப இறக்குவோம். இப்ப கரண்டியால எடுப்போம். கொண்டும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி செய்ய வேண்டியதா. இப்ப பாருங்க அவிச்சு எடுத்தாச்சுது. இனி சாப்பிட வேண்டியா. இதுக்கு கெச்சப்பி வச்சு சாப்பிட்டால் தொட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இது யூஸியா இருக்கும். உள்ளுக்குள்ள கறி இருக்குது. இதுக்கு சோயா சாஸும் விட்டதானே, அப்ப தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, எங்கண்ட மோமோஸ் ரெடி ஆயிடுத்து. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.